பஞ்சாயத்துங்கிற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். குடும்ப பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான ஒரே நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. குடும்பத்துல பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தீர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. இப்ப நம்ம அந்த கணவர் மனைவியை நம்ம கூப்பிடலாம் நிகழ்ச்சிக்குள்ள. வாங்க வாங்க உட்காருங்க. நீங்க யாரு, என்ன, எங்க இருந்து வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனை, ஏது என்னன்னு சொல்லுங்க. பிரச்சனையா? என்ன பிரச்சனைன்னு சொல்லணும் தானே சொல்றீங்க? குடும்பத்துல எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கு. பிரச்சனை இல்லாத குடும்பம் எங்க இருக்கு? காம் 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 காம். என்கிட்ட இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்களே, அப்போ உங்க ஹஸ்பண்ட் கிட்ட எவ்வளவு டென்ஷன் ஆயிருப்பீங்க. ஜஸ்ட் காம். மேடம், நான் என்ன பிரச்சனையே சொல்லலனாங்களா? அதுக்குள்ளே என்ன கெட்டவங்களா சித்தரிச்சிட்டீங்களா? காம் காம் காம். ஏன்னா அப்படி உங்ககிட்ட என்ன டென்ஷனா சொல்லிட்டேன்? பிரச்சனை ரெண்டு பக்கமுமே கேளுங்க என்னன்னு. ஓகே ரிலாக்ஸ்மா. நான் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கூப்பிட்டு கேக்குறேன் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. ஓகே ரிலாக்ஸ். நீங்க என்ன கூப்பிடுறது? நானே கூப்பிடுறேன். டேய் இங்க உள்ள வாடா. சும்மா. டேய் மங்கூஸ் மண்ட. சப்பவாயா. ஐயோ. உள்ள முட்டைக்கண்ணா உள்ள வாடா. மேடம் பாரு வேலையா அவன் கூப்பிடுறதுக்கு தான் வரணுமா? மேடம் கண்ணா உள்ள வாங்க கூப்பிடுறதா வேலையா? உள்ள வாடா. மாமா அமைதியா இருக்கமா. நான் பேச வேண்டியதுல நீங்களே பேசுறீங்களேமா. அப்புறம் எதுக்குமா இந்த நிகழ்ச்சி? மேடம் என்ன கூப்பிட்டீங்க சரிங்களா? அவனெல்லாம் கூப்பிடணும்னு வேலையே இல்லையே. உங்களுக்கு ஒரு பிரஸ்டேஜ் இருக்கு. நீங்களா இறங்கி அவனை கூப்பிடணும்னு இதெல்லாம் இல்ல. உங்களுக்கு ஒர்த்தே இல்லாம நான் உட்காருங்க நான் கூப்பிடுறேன். அவன் ஒர்த்துக்கு ஏற்ற மாதிரி நான் கூப்பிட்டேன். அதனால கவலைப்படாதீங்க. இந்த ஷோலையே இப்படி அவனை கூப்பிடுறியம்மா, வீட்டுல எல்லாம் அவனை எப்படி கூப்பிடுவ? மேடம் நான் இப்படி கூப்பிடுறதுக்கே இப்படி சொல்றீங்கன்னா வீட்டுல இருக்கும்போது அவன் எப்படி கூப்பிடுவான்? மேடம் அவன் பயங்கரமா பேசுவான். அவன் வாய்க்கு வந்தா கேட்கவும் முடியாது. அப்படி கெட்ட வார்த்தை தான். விடுமா, நீ வேற வாய் பேசி அவன் தூண்டி விட்டுறாது. அப்புறம் இன்னும் அந்த ஷோவே ரணங்கமாக்கிடுவான் அதுக்கு. சரி வாங்க வாங்க உள்ள வாங்க. வந்துட்டேன் மேடம். மேடம் என்னங்க மேடம், உங்கள் பக்கத்தில் ஒன்று உட்காந்துருக்குது. அது என்ன மேடம் என்னை கண்ணா பண்ணான்னு பேசுது? பாத்தீங்களா மேடம் எப்படி மரியாதை தான் அது இதுன்னு பேசுறான். ஏமா நீ பேசுறதை விடவாமா அவர் மரியாதை குறைவா பேசிட்டாரு? மேடம் நீங்க ஒன் சைடா தான் பேசக்கூடாது. எது என்ன அப்படின்னு ரெண்டு பக்கமே கேட்டுதான் பேசணும். என்ன நீங்க வந்த உடனே அப்படியே அவருக்கு சப்போர்ட் பண்றீங்க? மா உனக்காக நான் பேச வேண்டாமா, நீயே உனக்காக பேசிக்கிறியே. பாவமா அந்த மனுஷனுக்கு தான் பேச தெரியல. வந்ததுல இருந்து அமைதியா இருக்காரு. அதனாலதான் அவர் பக்கம் பேசுற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. சரி சரி நாங்க இங்க வந்ததே உங்ககிட்ட இது கேட்கறதுக்கு தான். அதனால உங்க வேலையை ஆரம்பிங்க. எங்களுக்கும் டைம் இல்லை. ஏன் அவங்க கூட டைம் இல்லையா? அதனால என்ன பிரச்சனைன்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க. சரிம்மா இப்ப என்னதாம்மா பிரச்சனை? அதே மேடம் என்கிட்ட கேட்குறீங்க? அந்த ஆள் கிட்ட கேளுங்க. அந்த கர்மத்தெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சரிங்க ஐயா நீங்க சொல்லுங்க என்ன பிரச்சனை? அது என்னங்க மேடம், ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை மேடம். காலையில் நல்லா தூங்குறான் மேடம். எந்திரிச்சோடனே பெட் காஃபி கேட்குறான் மேடம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா மேடம் காஃபி கொண்டு கொடுத்தா என் மூஞ்சில ஊற்றிடுறான் மேடம். ஏமா காலையில எந்திரிச்சா நீ காஃபி போட்டு அவருக்கு கொடுக்கணுமா, இல்ல அவரு போட்டு உனக்கு கொடுப்பாரா? சரி அதுதான் போட்டு கொடுத்துட்டாரு, அதை குடிக்கிறதுக்குள்ள உனக்கு என்ன அப்படி ஒரு இல்ல? சரி இன்னும் வேற ஏதாவது பேஜாவது போறியா? காஃபி எதுக்குமா அவர் மூஞ்சில ஊத்துற? அப்படின்னா உனக்கு கோவம்? மேடம் நீங்க மட்டும் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்க மேல நான் காஃபி ஊத்திருப்பேன். நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். பார்த்தீங்களா மேடம், பார்த்தீங்களா உங்கள் முன்னாடியே பார்த்தீங்களா இப்படி பேசுகிறான்னு? மேடம் என்னையெல்லாம் சமாளிக்க முடியல மேடம். என்ன மேடம் செய்கிறது? மேடம் பேசாமல் எங்களை ரெண்டு பேர்த்தையும் அத்துட்ருங்க மேடம். எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம் மேடம். மேடம் இந்த ஆள் இப்படி நடத்தும்னா நான் நடத்திட்டுருவேன். அம்மா ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கோங்கப்பா. உங்க ரெண்டு பேருக்கு தான் சொல்றேன். இந்த நிகழ்ச்சி எதுக்கு அப்படின்னா சேர்த்து வைக்கிறதுக்கு தான் புருஷன் முன்னாடியா. அதை விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் அத்து விட்டுருங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. இது பிரிக்கிறதுக்கான நிகழ்ச்சி இல்ல, சேர்த்து வைக்கிறதுக்கான நிகழ்ச்சி. புரிஞ்சுக்கோங்க மேடம். 10 வருஷத்துக்கு முன்னாடி பெரியவங்கலாம் பார்த்து எங்களை சேர்த்து வச்சுட்டாங்க. அத்து விடுறதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். என்னம்மா சேர்த்து வைக்கிறதுக்கு பெரியவங்க இருப்பாங்க, அத்து விடுறதுக்கு அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நான் நடத்திட்டு இருக்கேனா? சொல்லுமா, இதை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? சரி சரி விடுங்க மேடம். இப்போ எங்களுக்கு எப்படி அத்து விடுறதுன்னு ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுங்க, வழி சொல்லுங்க. இங்க பாருமா, இதுதான் வழி.
அப்படியே எந்திரிச்சு வெளியே போயிடுறியா? மேடம் நீங்க அத்து விடாம இருந்தீங்கன்னா நான் போக மாட்டேன். அந்த ஆள்கிட்ட இருந்து நான் அத்து விடுங்க, அப்பதான் நான் போவேன். மேடம் நான் வசந்தியான குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன். ஆனா ஒன்னும் இதுல இருந்து வந்திருக்கேன். ஆனா அப்பா பாவமே சரி கல்யாணம் பண்ணி விட்டாங்க. அது மட்டுமா நீ அழகா பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கேன். அவனுக்கு போய் கிஸ் பண்ணி அதுவும் இந்த செப்பவாயன் வாய பாத்தீங்களா? ஐயோ எனக்கு செம்ம கடுப்பா அது பார்க்கும் போதுலாம். மேடம் என்ன மேடம் அவள் சௌகரியத்துக்கு பேசுகிறா, நீங்கள் என்னன்னு கேட்கல, அப்புறம் என்ன மேடம் ப்ரோக்ராம் நடத்துறீங்க? நடுவால் உட்காந்து நீங்கள் வேடிக்கை பார்க்காதீங்க மேடம். அவள் பேசும்போது பாருங்கள் மேடம், என்ன ஏதுன்னு கேளுங்க மேடம். என்னால் முடியல மேடம், என்னை அத்துட்ருங்க மேடம். அவகிட்ட இருந்து நான் தப்பிச்சு பொழைச்சி நான் போய் இன்னொரு கல்யாணம் பண்ணி நல்லா ஜாலியாக இருக்கிறேன் மேடம். ப்ளீஸ் மேடம். அதுக்கெல்லாம் அத்து விட்டு இன்னொரு கல்யாணம் பண்றேன்லாம் பேசாதப்பா. எப்படி சரி பண்ணி அவ கூட எப்படி வாழ்றதுன்னு பாருப்பா. மேடம் இவ கூட வாழ்கிறதும் ஒன்று தான், சாவறதும் ஒன்று தான் மேடம். ஏன் வேணாம் மேடம், என்னை பாலுங்கலத்தில் தள்ளிட்டாங்க ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முந்தி. நான் அதுலேருந்து வெளியே வரணும்னு பார்க்குறேன். திரும்ப திரும்ப என்னை அமுத்தாதீங்க அதில், அந்த கேணிக்குள்ளே வேணாம். நான் ப்ளீஸ் மேடம், எப்படியாச்சும் என்னை காப்பாற்றிடுங்க. ஏதோ உன்னை கிணத்துல தள்ளி விட்டாங்களா? என்னதான் தள்ளி விட்டாங்க, நான் தான் தத்தளிச்சுட்டு இருக்கேன். மேடம் அவள் சொல்கிறத கேட்குறத விட நான் சொல்கிறத கேளுங்க மேடம். என்னன்னு கேளுங்க மேடம். அதாவது தினம் மேடம் காஃபி டீ கொடுத்தா என் மூஞ்சில் ஊற்றுறது மட்டும் இல்லை மேடம், மத்தியானத்துக்கு நான் தான் மேடம் சோறு பொங்கி போடணும். செய்ய மாட்டா மேடம். அதுலேயும் மேடம் சோத்தில் உப்பு இல்லம்பா, இல்லைனா சோறு குழஞ்சி போச்சுன்னு சொல்லுவா மேடம். ஒரு நாளைக்கு சோறு விதையா இருக்குன்னு சொல்லுவா, ஏதாவது ஒரு குறை சொல்லுவா மேடம். அப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்புல புளிப்பு இல்லை, காரம் இல்லை, அப்படி எதையாச்சும் ஒன்று சொல்லி மேடம் அந்த குழம்பு பிடிக்கல இந்த குழம்பு பிடிக்கல அந்த சோத்து தட்டை எடுத்து மேடம் செவுத்தில் விட்டு அடிப்பா பாருங்க மேடம். செவரே வீணாக போய்டும் மேடம். நான் அப்புறம் எல்லாம் கழுவி கூட்டி அள்ளி சமைக்கிற வேலை மட்டும் இல்லை மேடம், இவ செய்கிற அராஜகத்துக்கு நான் கூட்டி சுத்தம் வேற பண்ணணும் மேடம். ரொம்ப பண்ணுவான் மேடம். அப்புறம் உடனே ஆர்டர் பண்ணி சாப்பிடுவான் மேடம். உட்காந்து அந்த ஆர்டர் பண்ணுறால மேடம் எனக்கு பார்க்க வச்சு தான் மேடம் சாப்பிடுவா. எனக்கும் கொஞ்சம் கொடுத்தா சாப்பிடுவேன்ல மேடம். இவன் ஏன் மேடம் ஆர்டர் பண்ணத சாப்பிடணும்? இவன் தான் நல்லா சமைச்சிருக்கான், இவன் சாப்பிட்டாங்க. சரிப்பா, அவதான் சவுத்தர அடிச்சுட்டா நீ சுத்தம் பண்ணிட்டு முடிச்சு போச்சு. நீ தான் சூப்பரா சமைச்சிருக்க, நீ தான் சொல்ற. சரி அதை நீ பேசாம சாப்பிட்டு வேண்டியதானப்பா. எதுக்குப்பா பிரச்சனை? அப்படியே நீயும் ஒண்ணு சொல்லாம இருந்தா அந்த பிரச்சனை அப்படியே அமைதியா போயிருமேப்பா. மேடம் இவ்வளோ பேசுகிறீங்களே மேடம், ஒரு வீட்டில் ஒரு பொம்பளை சோறாக்காதா மேடம்? பொம்பளைங்க வேலை சோறாக்குறது, காப்பி தண்ணி வைக்கிறது, இதெல்லாம் வேலை இல்லையா மேடம்? வீடு கூட்டுறது, பெருக்கிறது, விளக்குறது, கழுவுறது எல்லாம் நான் தான் மேடம் செய்யணும். ஒரு ஆம்பளை தானே மேடம் செய்யணும். இதெல்லாம் நியாயமா மேடம்? ஆம்பளை செய்கிற வேலையா மேடம்? ஏன்பா இப்படி பேசுற? ஏன் ஹோட்டல்ல போய் பாருப்பா, ஆம்பளைங்களா சமைக்கலையாப்பா? பா இந்த வேலை ஆம்பளை செய்யக்கூடாது, இந்த வேலை பொம்பளை செய்யக்கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாதுப்பா. எல்லா வேலையும் பொம்பளைங்களும் செய்யலாம், ஆம்பளைங்களும் செய்யலாம். புரியுதாப்பா? சரி சரி மேடம், இருந்தாலும் மேடம் நல்ல அந்த மாதிரி செய்கிறாங்க தான் ரைட்டு மேடம். அதுக்குன்னு மேடம் நான் வேலைக்கு போகணும் மேடம். செஞ்சு கொடுத்துட்டு இவ்வளோ சண்டையிலையும் நான் வேலைக்கு போனேன்னா நான் எப்படி மேடம் வேலையில் கவனம் செலுத்த முடியும்? அப்புறம் சம்பளம் வாங்கிட்டு வந்து கொடுக்கலன்னா அதுக்கு ஒரு சண்டை இழுப்பான் மேடம். வேலைக்கு போனால் தானே சம்பளம் வரும். நான் இப்போ விட்ட மல்லு கட்டிக்கிட்டு நான் வேலைக்கு போக முடியாமல் இருக்கும் சில நாள். அப்படி பார்த்தோன்னா என் ஃபுல் சம்பளம் வராது மேடம் இவளால். அப்புறம் என்ன மேடம் நான் செய்கிறது? ஆமா ஆமா, இவன் நல்லா சம்பாதிச்சுட்டு வந்து என்கிட்ட எல்லாத்தையும் போட்டுனா அதனால நாங்க போட்டுக்கிட்டு ஜொலிக்கிறேன். மேடம் பார்த்தீங்களா மேடம் எப்படிலாம் பேசுகிறான் மேடம். மேடம் நான் வேலைக்கு போனால் தானே மேடம் சம்பாதிச்சா தானே நீ எதுவும் வாங்க முடியும். என்னை வேலைக்கே போக விட மாட்டான் மேடம். இவங்கள்ட்ட மல்லு கட்டி சண்டை இழுத்தே நான் அசந்து போய் தூங்கிடுவேன் மேடம். சாப்பிடக்கூட என்னால் முடியாது மேடம். ஆனால் இவன் நல்லா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு நல்லா கொளுத்து போயிருக்கிறான் மேடம். பாத்தீங்களா மேடம் வாய் கொடுப்ப? சரி நிப்பாட்டுங்க, 2 பேருக்குமே வாய் கொழுப்பு அதிகமாக தான் இருக்கு. என்ன மேடம் நிகழ்ச்சி நடத்துறீங்க? நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னா எங்கள் 2 பேத்துக்கும் நீங்கள் அட்வைஸ் பண்ணி இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லி எங்களை ஒன்று பிரித்து விடுங்கன்னு சொல்லணும். அதையும் செய்யலை. சரி சேர்த்து வச்சு நல்லா அட்வைஸ் பண்ணுவீங்கன்னா அதையும் செய்யலை. எங்கள் 2 பேத்தையும் மாறி மாறி திட்டிகிட்டு இருக்கிறீங்களே. இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தால் என்ன மேடம் பண்ணுறது? சொல்லுங்கள் மேடம், நிகழ்ச்சி எதுக்கு மேடம் நடத்துறீங்க? உங்களுக்கு நிகழ்ச்சி நடத்தவே தெரில மேடம். என்னப்பா இவ்வளோ நேரம் உங்கள் 2 பேத்துக்குள்ள சண்டை நடந்துச்சு, இப்போ என்கிட்ட சண்டை வரீங்களாப்பா 2 பேர் சேர்ந்து? ஏன்ப்பா அந்த பொண்ணு நினச்சிருக்கோம் டீ போட்டு சோறாக்கி அப்புறம் சம்பாரிச்சும் கொடுத்து நல்லா பார்த்துக்குவேன்னு அது நினைச்சிருக்கு. ஆனா அதுக்கும் நீ லாய்க்கு இல்லைன்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கே இவ்வளவு கோவம் வருதுன்னா இதே நான் அந்த இடத்துல இருந்தா எனக்கு எவ்வளவு கோவம் வரும்பா. என்ன மேடம் நீங்கள் அவளை இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்றீங்க. அவள் ஏற்கனவே வானத்துக்கு பூமிக்கு குதிச்சிட்டு இருக்கிறான் மேடம். ஆமா மேடம், நான் நல்லா யோசிச்சு தான் இது பண்ணேன். என்ன நீ நல்லா என்ன நல்லா பார்த்துப்பாரு, அழுக வைக்காம பார்த்துப்பாரு, நல்லா எல்லா வேலையும் செய்வாரு. நான்
ஜாலியா உட்காந்து சீரியல் பார்த்துக்கிட்டு நல்லா படிச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஃபோன் பார்த்துட்டு ஜாலியா உட்காந்து பார்த்தேன். என்ன ஏன் சொன்னா நொறுங்கிடுச்சு. சரி கவலைப்படாதம்மா, கவலைப்படாத. எல்லாருக்கும் நினைச்ச மாதிரி கணவர் கிடைக்கிறது இல்லம்மா. சரி சரி, 2 பேரும் இந்த பிரச்சனையை விடுங்க. யார் வந்து வீட்டுல வந்து சோறாக்கி துணி துவச்சு பாத்திரம் விளக்கி அப்புறம் வீடை பாத்துக்கிறது? இன்னொருத்தர் யார் வேலைக்கு போறீங்க 2 பேத்துல? இப்பயே முடிவு பண்ணி சொல்லுங்கப்பா. மேடம் என்னால் வீட்டு வேலையும் செய்ய முடியாது, வெளியில் போயும் வேலை செய்ய முடியாது மேடம். என்னாலையும் முடியாது மேடம். சரி, 2 பேத்தாலையும் இந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னா உங்க குடும்பம் என்னதான் ஆகும்? சரி விடுங்க, அந்த பிரச்சனை இதோட முடிச்சுக்கோங்க. நீ என்ன பண்ற? வேலைக்கு நல்லபடியா போயிட்டு சம்பாரிச்சு பொண்டாட்டி கையில கொடு. நீ என்ன பண்ற? நல்லபடியா சமைச்சு புருஷனுக்கு நல்ல வாய்க்கு ருசியா ஆக்கி போடு. அவ்வளவுதான், உங்க பிரச்சனையை இதோட விடுங்க. ஏய் யோ, இங்க பாரு, உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் குடும்ப இடத்துல வழிய பாரு. அப்படி மீறி உங்க 2 பேத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நாங்க வருவோம், வந்து ஆக்ஷன் எடுப்போம். அப்புறம் அதுக்கு மேல எது நடந்தாலும் நாங்க பொறுப்பு கிடையாது. புரியுதா? சரிங்க மேடம். சரிங்க மேடம், சரிங்க மேடம். மேடம் சொல்லுங்க. நான் கூட்டிகிட்டு போனேன் மேடம், ஆனால் அவள் வாய்க்கு மட்டும் ஒரு டேப் ஒன்று போட்டு விட்ருங்க மேடம். முதல்ல இருந்து பார்த்துரும்பி. மேடம் என்னங்க மேடம், பிரச்சனையை தீர்த்து வைங்கன்னு சொன்னால் பிரச்சனையை சேர்த்து வச்சு தான் அனுப்புவீங்களா மேடம்? சரிங்க மேடம், பரவாயில்ல, நீங்கள் சொன்னீங்கிற ஒரே காரணத்துக்காக நானும் பிரச்சனையும் சரி மேடம் அவளும் சேர்ந்து போகிறோம் மேடம். எதாக இருந்தாலும் அப்புறம் எங்களுக்குள்ளார அடிதடி ரத்தம் ஏதாச்சும் வந்தால் நீங்கள் வந்து அடிக்கடி பார்த்துக்கோங்க மேடம். சரியா மேடம்? நானும் வந்து அப்படியே பிரச்சனை கொடுக்க போறேன் மேடம். பார்த்தீங்களா மேடம்? மேடம் ஃபர்ஸ்ட் சொன்னதே அவர்தான் மேடம். விடுங்க, திருப்பி பிரச்சனை முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க. 2 பேரும் ஒத்துமையா இருங்க, சும்மா சண்டை அடிச்சுக்காதீங்க. புரிஞ்சுச்சா? நான் பண்ண அட்வைஸ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, சண்டை அடிச்சுக்காதீங்க. 2 பேரும் சந்தோஷமா வாழுங்க. சரி மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இவ்வளோ நேரம் எங்களுக்காக நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு 2 பேர்த்தையும் பேசி சமாதானப்படுத்துனதுக்கு ரொம்ப நன்றி மேடம். வரோங்க மேடம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிகழ்ச்சி பாருங்கள், ஒரு கணவன் மனைவியை சேர்த்து வச்சு அனுப்பியிருக்கிறோம். இது மாதிரி வந்து குடும்ப பிரச்சனைகள்னு வந்தால் அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கான நிகழ்ச்சி, இது பிரிப்பதற்கான நிகழ்ச்சி கிடையாது. அதனால் வாங்க, பிரச்சனையை சொல்லுங்கள், தீர்த்து வைக்கிறோம், சேர்ந்து போங்க, சந்தோஷமாக இருங்க. ஓகே, பாய். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.